சின்ன மருமகள் டுடே எபிசோட். தமிழ் செல்வி கிட்ட உண்மை தெரிஞ்சுட்டு வந்து அவங்களுடைய மாமா கிட்ட, மாமா தமிழ் செல்விக்கு ஆறுமுகத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை மாமான்றாங்க. என்னைய மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா மாமா, ஆறுமுகத்தோடைய ஃபோன்ல இருந்து அவள் ஃபோன் பண்ணலான்றா. அதுவும் அவள் பண்ண டைமிங்கு அவள் வந்து 12 மணி, ஆனால் 8 மணிக்கு எப்படி மாமா வந்து ஃபோன் வந்திருக்கோ இதெல்லாம் வச்சு பார்த்தா சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ தான் மாமா எனக்கு உதவி செய்யணும்னு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் மாமா, பேனரை பார்த்து நாங்கள் சுமங்கலி பூஜைக்கு வந்திருக்கோன்றாங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா, நீங்க தாராளமா வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அம்மா என்னம்மா இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்றாங்க. ஈஸ்வரி பார்க்கலாண்டி, காத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு அம்மா புள்ளியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த கல்யாணத்துல சுத்தமாவே வந்து சேதுவுடைய அம்மாவுக்கும் அப்பத்தாக்கும் விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணம்னு சொல்லலாம். அப்புறமா மாப்பிள்ளையை கூட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சேதுவுமே பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வராங்க. சேதுவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ரொம்ப கவலையோடு இருக்காங்க. மனசுக்கு எந்த அளவு கஷ்டமா இருக்கு சேதுவுக்கு, அது வெளியும் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா உங்களுடைய அப்பா கிட்ட, அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. அப்பா நீங்க என்கிட்ட பேசலனாலே நான் இன்னைக்கு மனசு விட்டு பேசணுன்றாங்க. அவங்க அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லப்பான்றாங்க. விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் தேவையப்பா அப்படின்ட்டு சேது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா, தமிழ் செல்விக்கு நான் துரோகம் நினைச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பா தமிழ் செல்விக்கு நான் தப்பா நினைச்சிருக்க மாட்டேன்ப்பா. எனக்கு தமிழ் செல்வி தான்ப்பா மனைவின்றாங்க. அது யாராலையும் மாற்ற முடியாது. நான் தாமரை கடத்துல தாலி காட்ட மாட்டேன்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வந்து அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்கான் இவன்றாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணதை நம்ம பார்க்கலையானே, இப்ப நம்ம புதுசா இவன் தப்பு பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அப்படி மட்டும் வந்து கல்யாணம் நடக்கிறதே வேற. உன் பையனா இருக்கிறதுனால சும்மா விட்டேன். அப்பா அவங்க சொல்றதை கேட்காது பண்ணுவாங்க. ஆனா ராஜாங்க அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு கோவப்படுறாங்க. மலருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் ஃபீலிங்ல இருக்காங்க. இந்த இடத்துல அண்ணன் இப்ப மட்டும் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அப்புறம் நடக்கிறதே வேற என்ன, உன் பிள்ளை என்ன அசிங்கமான வேலை பண்ணா நீ பாக்கலையா அப்படின்னு ஒண்ணு அவங்க பேசுற ஒவ்வொரு விஷயமே அப்படியே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ராஜாங்கத்துக்கு. உடனே அண்ணன் நீங்க பாரு, பிள்ளைக்கு புத்திமதி சொல்லுன்னு, உன் பிள்ளை இப்படி எல்லாம் பேசணும்னா அப்ப நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. பத்தியா எல்லாரும் மாதிரி நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். அப்பா யார் என்ன வேணும்னாலும் சொல்லிட்டுப்பா, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதப்பான்றாங்க. நான் என் பொண்டாட்டிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்பான்னு காலில் விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன், தாலி கட்ட மாட்டேன்னு ராஜாங்க அங்க இருக்கிற ஜாட்டடி எடுத்து சேதுவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே தடுக்கிறாங்க, ஆனாலுமே முடியறதில்ல, அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சேதுவுடைய அம்மாவுமே இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து என் பிள்ளை இப்படி அடிக்கிறாங்க என்ற மாதிரி அந்த இடத்துல அவ்வளவு வலிகளை தாங்கியுமே காலில் விழுந்து நான் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி அவ்வளவு உறுதியை சொல்லியுமே யாரும் கேட்கறதுல, ஐயோ இந்த வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, சே என் பேரனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்பத்தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துல கல்யாணம் நடக்காத போலயே கண்டிப்பா நடக்கணும் அப்படின்ற மாதிரி தாமரையுடைய அம்மா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி அடிக்கிறாங்க, அடி வாங்கடா அடி வாங்க, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிச்சும் போது எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அடிச்சு முடிச்சுட்டு தாலி போய் கட்டுற இல்லைன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற அப்படின்னு ராஜாங்க வான் பண்றாங்க. வேற வழி இல்லாத சேதுவும் போயிட்டு மனமேடையில உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதுன்றாங்க. எங்களால இங்க இருக்க முடியாது, நாங்க கிளம்புறோம்ன்றாங்க. அம்மா அவங்க எதுக்கு வெளியே போறேன்னு சொல்றாங்க தெரியல அம்மா, பாட்டியும் அத்தையோன்றாங்க. ஏன்னா வெளியே சுமங்கலி பூஜை ஒரு மேடம் நடத்துறாங்க அதுக்காக. ஆமா தம்பி நாங்க அதில் தான் கலந்துக்க போறோம், யாரும் என்ன வேணும்னாலும் நடிச்சுக்கோங்கன்றாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க நாங்க கிளம்புறோம்ன்றாங்க. யாரு இருந்தாலும் இல்லைனாலையும் சரி சரியா அப்படின்ட்டு தாமரையுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என் பொண்ணுக்கு என் அண்ணன் தாலி எடுத்து கொடுத்து நான் இருந்தா மட்டும் போதும், அடுத்தவங்க எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யார் யார் போறீங்கன்னா போய்க்கோங்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. அத்தை வாங்க அத்தை நம்ம போல, இனிமேல் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு காலில் விழுந்து எப்படியாச்சும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு காலில் விழாத குறையா கெஞ்சி கதறி அழுதா. ஆனா இப்ப பத்தியா யாரும் வேண்டான்னு சொல்றான்ட்டு ஈஸ்வரி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு ஆல்ரெடி உன்னுடைய ஆட்டத்தை அடக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி நினைக்கிறாங்க. தமிழ் அப்படின்றாங்க. சொல்லுங்க அத்தை, நாங்களும் இந்த பூஜை கலந்துக்கலாமா, வாங்க அத்தைன்றாங்க. எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, சரி வாங்க அத்தை வாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்தீங்கன்னா பூஜையில கலந்துக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமே மலருமே வராங்க. நானும் வரட்டும் அக்கா நீங்களும் வந்து கலந்துக்கோங்கன்றாங்க. அதுக்கப்புறமா சுமங்கலி பூஜை எல்லாரோடைய தாலி பாக்கியும் நினைக்கணும். சரிம்மா அப்படின்ட்டு அந்த சுமங்கலி பூஜை நடக்குது. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.